بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதல்களில் சிறந்த வழிகாட்டுதல் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், புதுமைகள், பித்அத்துக்கள், வழிகேடுகள், ஒவ்வொரு வழிகேடுகளும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு உரையிலும் இந்த மனித சமுதாயத்துக்கு ஞாபகப்படுத்தியதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியவனாக, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹ்வின் இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எல்லா நிலைகளிலும் தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சத்தை உள்ளத்திலே நிலைநிறுத்தி அவனை பயந்து வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மனைவரையும் ஆக்குவானாக என கூறிக்கொண்டு ஹுத்பா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். இன்றைய ஹுத்பா உரையில் சிறந்த தர்மம் எது என்ற ஒரு தலைப்பில் திருமறை அல் குர்ஆனில் இருந்தும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளில் இருந்தும் ஒரு சில செய்திகளை குறுகிய நேரத்தில் உங்களுடைய கவனத்தில் கொண்டு வருவதற்கு நான் விரும்புகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு செய்திருக்கக்கூடிய நிஅமத்துக்களை நானும் நீங்களும் மட்டிட முடியாது. ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான நிஅமத்துக்களை அல்லாஹ் நமக்கு சொரிந்து வைத்திருக்கிறான். அந்த நிஅமத்துக்களிலே மிக முக்கியமான ஒரு நிஅமத்தாக அல்லாஹ் நமக்கெல்லாம் பொருளாதார வசதிகள் அல்லது பணத்தை அல்லாஹ் தந்து வைத்திருக்கிறான். மனிதன் இந்த பணத்தின் மீது ஆசை கொண்டவன் என்பதை அல்லாஹ் திருமறை அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வதுஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா. பணத்தை, செல்வத்தை மனிதர்கள் அதிகமாகவே நேசிக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அதற்கு காரணம் என்னவென்றால், பணத்தால் எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அந்த பணத்தை வைத்திருக்கிறான். பணம் இருந்தால்தான் எதையும் செய்யலாம் என்ற ஒரு நிலைக்கு உலகம் தள்ளப்பட்டிருக்கின்றது. அதனாலதான் ஒரு மனிதனை பொறுத்தவரையில் காலையில் இருந்து மாலை வரைக்கும், மாலையில் இருந்து காலை வரைக்கும் அவன் உழைப்பது என்பது அவனுக்கு அத்தியாவசியமாக ஆகிவிட்டது. ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பொருளாதார வசதிகளை, பணத்தை அவன் எல்லோருக்கும் சமமாக கொடுக்கவில்லை. அந்த பொருளாதார வசதிகள், பணத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ் ஏற்றத்தாழ்வுடன் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதனாலதான் மனிதன் வசதி வாய்ப்புகளை பெற்றிருக்கக்கூடிய மனிதன் ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வ நஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நிஅமத்துக்களை சொரிந்து, நிஅமத்துக்களை கொடுத்து அவனை அல்லாஹ் சோதிக்க நாடினால், அல்லாஹ் கொடுக்கின்ற பொருளாதாரம் கூட ஒரு மனிதனுக்கு சோதனையாகத்தான் அல்லாஹ் வைத்திருக்கிறார். யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்புகள் நிறையவே கிடைத்திருக்கின்றதோ அவர்கள் எல்லாம் அடிக்கடி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக் கொள்வார்கள். அவர்கள் எல்லாம் என்ன சொல்வார்கள் தெரியுமா? ஃபயகூலு ரப்பி அக்ரமன். என்னுடைய ரப்பு என்னை சங்கைப்படுத்தி வைத்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு வாகனம் இருக்கின்றது, நல்ல அழகான வீடு இருக்கின்றது, பிசினஸ் நன்றாக இருக்கின்றது, அல்ஹம்துலில்லாஹ், எல்லாமே நன்றாக இருக்கின்றது. அல்லாஹ் என்னை நிறையவே சங்கைப்படுத்தி வைத்திருக்கிறான், நிறைய பொருளாதார வசதிகளை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்பதாக அந்த மனிதனே பிற மனிதர்களிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு காட்சியை நானும் நீங்களும் பார்க்கிறோம். இதே மனிதனுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொஞ்சம் சுருக்கினால், அதே மனிதனை அல்லாஹ் அந்த பொருளாதாரத்தை எடுத்து அவனை சோதனை பண்ணுவதற்கு அல்லாஹ் முடிவு செய்து விட்டால், ஃபஅம்மல் இன்சான இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கா. அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ரிஸ்க், பொருளாதாரத்தை அல்லாஹ் கொஞ்சம் சுருக்கினால், பொருளாதாரத்தில் ஒரு சரிவை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டால், இந்த மனிதன் என்ன சொல்வான் தெரியுமா? ஃபயகூலு ரப்பி அஹானன். அல்லாஹ் என்னை இழிவுபடுத்தி விட்டான்,
இந்த பிசினஸ் லொஸ்ட் ஆக்கிட்டான், நான் முந்தி மாதிரி இப்ப இல்ல, இந்த வீடு வாசல்கள் எல்லாம் நான் இழந்துட்டேன், வாகனங்களை எல்லாம் நான் இழந்துட்டேன், நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் என்பதை எல்லாம் மனிதன் சொல்லி புலம்புவான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அதனால கண்ணியத்துக்குரியவர்களே, யாருக்கெல்லாம் கை நிறைய பொருளாதாரம் இருக்கின்றதோ, யாருடைய கை நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்கின்றதோ, யாரிடத்தில் சொத்துக்கள் இப்போது நிறையவே இருக்கின்றதோ, அவர்கள் ஈமான் கொண்ட மக்களாக இருந்தால் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை விசுவாசித்தவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு அருளிய தந்த பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். யாரை பார்த்து சொல்கிறான்? வசதி படைத்தவர்கள், பொருளாதாரத்தோடு இருக்கின்றவர்கள், அல்லாஹ்வை நம்பியவர்கள், அல்லாஹ்விலே நம்பிக்கையிலே உறுதியானவர்கள், அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்ற பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்கிறான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை விசுவாசிக்கின்றவர்களே, மறுமை வாழ்க்கை ஒன்று இருக்கின்றது என்று நம்பக்கூடியவர்களே, விசாரணையை உறுதியாக நம்புகின்றவர்களே, கபரு வாழ்க்கை ஒன்று இருக்கின்றது என்பதை நம்பக்கூடியவர்களே என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான் தெரியுமா? அன்ஃபிகூ மின் தையிபாத்திக்கும் மின் தையிபாத்தி கஸப்தும். நீங்கள் தேடிய சொத்திலிருந்து, நீங்கள் தேடிய சொத்திலிருந்து, நல்லவைகளிலிருந்து, நல்லதை தேடும்படி அல்லாஹ் சொல்கிறான். ஹராத்தை தேடக்கூடாது என்று சொல்கிறான். ஹராமான வழிமுறைகளில் உழைக்க கூடாது என்று சொல்கிறான். நீங்கள் தேடிய சொத்திலிருந்து, ஹலாலானவைகளில் இருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்ட மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வை நம்பிய மக்களுக்கு நீங்கள் எத்தி வையுங்கள். என்ன அவர்கள் யார் தெரியுமா? தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய செல்வத்தில் இருந்து அவர்கள் செலவு செய்யட்டும். சிர்ரன் வ அலானியா, ரகசியமாகவும் கொடுக்கட்டும், பகிரங்கமாகவும் கொடுக்கட்டும், யாருக்கும் தெரியாமலும் கோடி கோடியாக கொடுக்கட்டும், யாருக்கும் தெரியாமல் லட்சக்கணக்கில் கொடுக்கட்டும், மனைவிக்கு தெரியாமல் இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கட்டும், ஜமாத்தாருக்கு தெரியாமல் இருக்கட்டும், நண்பர்களுக்கு கூட தெரியாமல் இருக்கட்டும், அவர் ரகசியமாக கொடுக்கட்டும், அல்லது அலானியா, அல்லது அதை பகிரங்கமாகவே அவர் கொடுக்கட்டும். ஏன் பகிரங்கமாக கொடுக்க வேண்டும்? அல்லாஹ் செலவு செய்யக்கூடியவைகளை சொல்லும் பொழுதெல்லாம் பல வசனங்களை நானும் நீங்களும் பார்த்தால் அன்பார்ந்தவர்களே, சிர்ரன் வ அலானியா என்ற வார்த்தையை சொல்லும் பொழுது அல்லாஹ் முதலாவதாக இரகசியத்தை சொல்கிறான். முதலாவதாக இரகசியத்தை சொல்கிறான். ஏன் இரகசியம்? அங்கே இஹ்லாஸ் இருக்கும், அங்கே ரியா வராது, அங்கே முகஸ்துதி வராது. அல்லாஹ்வுக்காக வேண்டி பணத்தை இரகசியமாக கொடுக்கிறான். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாளை மறுமை நாளிலே அந்த அரசுடைய நிழலிலே 7 கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் நிழல் வழங்குகிறான். அதிலே ஒரு சாரார் யார் தெரியுமா? ஒரு சாரார் பணத்தை செலவு செய்தவர்கள், பொருளாதாரத்தை செலவு செய்தவர்கள், பொருளாதாரத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்தவர்கள், பொருளாதாரத்தை தேவையான நேரத்தில் அள்ளி போட்டவர்கள். யாருக்கும் தெரியாது, இடது கைக்கு தெரியாமல் வலது கையால் கொடுத்தவர்கள், இடது கைக்கு தெரியாமல் வலது கையால் கொடுப்பது என்ன என்ப அது என்ன அன்பாண்டவர்களே? எவருக்கும் தெரியாமல் இரவு நேரத்தில் தனிமையில் யாருக்கும் தெரியாமல் பணத்தை கொண்டு போய் அவர் தனிமையிலே லட்சக்கணக்கில் கொடுத்துட்டு வாராரு. நாங்க பள்ளிவாசல் வேலைக்கு நீங்க எடுத்துக்கங்க, பாடசாலையில வேலைக்கு நீங்க எடுத்துக்கங்க, தவ்வாக்காகவே நீங்க எடுத்துக்கங்க, உன குர்ஆமாசாக்கு நீங்க எடுத்துக்கங்க, உன அரபிக் கல்லூரிக்கு நீங்க எடுத்துக்கங்க சொல்லி யாருக்கும் தெரியாது. அவர் உழைச்ச பணம், ஹலாலான பணம். அந்த பணத்தை எடுத்து என்ன செய்கிறார் தெரியுமா? ரகசியமாக கொடுக்கிறார். அல்லாஹ் அழைப்பான், நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் அழைப்பான். இடது கரத்துக்கு தெரியாமல்
வலது கரத்தால் பொருளாதாரத்தை தர்மம் செய்தவர்கள் வாருங்கள் என்று அழைத்த நேரத்தில் அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் இந்த உலகத்தில் நினைத்து கூட பார்க்காதவர்கள் செய்திருப்பார்கள். மறுமையிலே நானும் நீங்களும் பார்ப்போம். அவர்களெல்லாம் சாரை சாரையாக 7 கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தாராக வந்து என்ன செய்வார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நிழலுக்கு கீழால் அவர்கள் உட்காருவார்கள் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒவ்வொரு நாள் காலையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒவ்வொரு நாள் காலையிலும் ஒரு மலக்கு இந்த உலகத்துக்கு இறங்குவார். மலக்குமார்கள் அடிக்கடி உலகத்துக்கு வருவார்கள். மலக்குமார்கள் இந்த உலகத்தில் இருந்து அடிக்கடி வானலோகத்துக்கு போவார்கள். அடியார்களுடைய இபாதத்துக்களை கண்காணிக்கிறார்கள். அடியார்களுடைய செயற்பாடுகளை அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறார்கள். சுபஹ் தொழுகைக்கு ஒரு குரூப் வருகின்றது. அது உலகத்திலே பறந்து விரிந்து திரிந்து மீண்டும் அசர் நேரத்திலே வானத்துக்கு ஏறுகின்றது. அசர் தொழுகை நடந்து கொண்டிருக்கும் பொழுது வானத்தில் இருந்து மலக்குகளுடைய ஒரு குரூப் இந்த உலகத்துக்கு வந்து அடுத்த நாள் சுபஹ் தொழுகை வரைக்கும் இந்த உலகத்திலே பறந்து திரிந்து பார்ப்பார்கள். அவர்கள் அல்லாத 2 மலக்குகள், ஒருவர் பிரார்த்திப்பார், அடுத்தவர் ஆமீன் சொல்வார். ஒரு மலக்கு சொல்வார், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பார், அல்லாஹும்ம அதி முன்ஃபிகன் ஹலஃபா. யா அல்லாஹ், யாரெல்லாம் இன்றைய காலை பொழுதிலே யாரெல்லாம் தேவையானவர்களுக்கு தேவையான சந்தர்ப்பத்தில் அவருடைய பொருளாதாரத்தை கொடுக்கின்றார்களா, அவர்களுக்குரிய பிரதிபலனை நீ கொடுப்பாயாக என்பதாக அந்த மலக்கு பிரார்த்திப்பார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒவ்வொரு நாள் காலையிலும் மனசிலே ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துக்கங்க. நீங்க காலையில கொடுக்கல அன்பானவர்களே, ஆனா உங்களோட மனசில் இருக்குது, இன்றைக்கு ஒரு ஏழைக்கு ஒரு உணவு, இன்று படிக்கின்ற மாணவனுக்கு ஒரு உதவி, இன்று பள்ளிவாசலுக்கு இன்ன தொகை, இன்று தவ்வாக்கு இன்ன தொகை. காலையில எழுப்பின உடனே உங்களோட மனசுல நீங்க வச்சுக்கங்க, எண்ணத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். எண்ணத்தை புதுப்பிக்கும் காலம் எல்லாம் யாரெல்லாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அல்லாஹ் கொடுக்கின்ற அந்த பொருளாதாரத்தை பணத்தை விட அல்லாஹ் டபுளாக்குவான் இந்த மலக்குமார்களுடைய பிரார்த்தனைகளினூடாக. இன்னொரு மலக்கு சொல்வார், அல்லாஹும்ம அதி மும்சிகன் தலஃபா. யா அல்லாஹ், யாரெல்லாம் கொடுக்காமல் கஞ்சத்தனமாக இருக்கிறார்களோ, இன்றைய நாளில் கொடுக்கிறதுக்கு மனசே வரல, பொருளாதாரம் இல்லை என்று இல்லை, பொருளாதார வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது, சமூகத்துடைய தேவைகள் நன்றாகவே தெரியும், சமூகத்துடைய தேவைகள் நன்றாகவே தெரியும், ஆனாலும் கூட பொருளாதாரத்தை இன்னொருவருக்கு கொடுத்து உதவுவதற்கு மனதில்லாதவர்கள், விரும்பாதவர்கள், கஞ்சத்தனமாக இந்த உலகத்திலே வாழ்கின்றவர்கள். மலக்கு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பார், என்ன தெரியுமா? யா அல்லாஹ், யாரெல்லாம் இன்றைய அதிகாலையில் கொடுப்பதற்கு மனமில்லாமல் கஞ்சத்தனமாக இறுகிய உள்ளத்தோடு யாரெல்லாம் இருக்கிறார்களோ, பொருளாதாரத்தில் நல்ல நிலையில் இருப்பார், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னவர், அல்லாஹ் என்னை சங்கைப்படுத்தியவர் என்று சொன்னவர், அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாத மனிதர், ஆனால் கொடுக்கிறதுக்கு மனசு இல்ல, அவர் பயப்படுகிறாரே. மலக்கு அல்லாஹ்விடத்துல கேட்பார், என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இவருடைய பொருளாதாரத்தை நீ அழித்து விடு என்பதாக அல்லாஹ் மலக்கிடத்தில் கேட்பான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, மதிப்புக்குரியவர்களே, எப்ப கொடுக்கிறத தேவையான நேரத்தில் கொடுப்பதுதான் சிறந்த தர்மம். தேவையான நேரத்தில் கொடுக்கக்கூடியவர்கள் கொடுக்கின்ற தர்மம் தான் சிறந்த தர்மம். பள்ளிவாசல் இந்த பிம்பர் மேடை பயான் நிகழ்ச்சிகள் அன்பானவர்களே, நீங்க உங்களோட கையில வச்சிருக்கிற போன், நீங்க இருக்கிற ஒவ்வொரு குரூப்புகள், உங்களோட பேஸ்புக்ல உங்களோட அக்கவுண்ட் நீங்க திறந்தா உலகமே அதுக்கு சுத்தி சுத்தி வருகின்றது. உலகமே சுத்தி சுத்தி வரும் பொழுது உங்களுடைய நண்பன் உங்களுக்கு சுபஹ் தொழுகையை பற்றி ஒரு மெசேஜ் போடுகிறார். உங்களுடைய நண்பன்
நீங்க சுபகுக்கு போகாத ஒரு ஆள், சுபகு தொழுகையை மிஸ் பண்ணுகின்ற ஒரு ஆள், சுபகு தொழுகையை தொழாத ஒரு ஆள், அல்லது தஹஜ்ஜுக்கே எழும்பாத ஒரு ஆள், நியமத், மிகப்பெரிய ஒரு நியமத். தேவையான காலத்தில் நன்மைகளில் சடைவடைந்து போகும்போது, பாவங்களை நானும் நீங்களும் செய்யும் போது, எனக்கும் உங்களுக்கும் யாராவது ஒருத்தர் ஞாபகப்படுத்தினால், பிம்பர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றது, பயான் நிகழ்ச்சி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றது, ஒரு வாட்ஸ்அப், ஒரு வீடியோ, ஒரு மெசேஜ் தஹஜ்ஜத் தொழுகையுடைய சிறப்பை பற்றி ஞாபகப்படுத்துகின்றது. தொழுது இன்றைக்கு 10 நாள், தொழுது இன்றைக்கு 10 நாள். நாளுக்கு முன்னால நான் தொழுதேன், சுபஹுடைய ஜமாத்துக்கு போனவன், இப்ப சடை வடைஞ்சிட்டேன், குர்ஆன் ஓதல்ல, தௌபா செய்யல, ஏழைகளுக்கு உதவல்ல. அல்லாஹு அக்பர். நான் செய்த அமல்கள், நான் சடைவடைந்து துனியாவுக்குள்ளே மூழ்கி துனியாவிலே சுழண்டு போகக்கூடிய நேரத்திலே எனக்கு ஒரு மெசேஜ் ஞாபகப்படுத்தப்படுகின்றதா? என்னுடைய நண்பன் எனக்கு சொல்கிறானா, நீங்கள் ஜும்மாவுக்கு நேர காலத்தோடு வந்து இந்த பிம்பரிலே உங்களுக்கு ஒரு செய்தி ஞாபகப்படுத்தப்படுகின்றதா? தௌபாவுடைய பாடம் விளங்கப்படுத்துகின்றது. நோயாளியை சந்திக்கின்ற செய்தி பிம்பரில் ஞாபகப்படுத்தப்படுகின்றது. மிகப்பெரிய நியமத். இதற்கன்பார்ந்தவர்களே, நன்மையில் சடைவடைந்து போன நாங்கள், சடைவடைந்த நாங்கள் திரும்பவும் எழுச்சி வருவதற்கு இப்படியான ஞாபகமூட்டல்கள் இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, மிக பெருமதியானது. நீங்க தள்ளிட்டு தான் நீங்க போவீங்க, பார்த்தா ஒரு தள்ளு அல்லது ஒரு டிலீட். அன்பார்ந்தவர்களே, அல்லது நீங்க சேவ் பண்ணிடுவீங்க. நீங்க அடுத்தவங்களுக்கு எங்களுக்கு ஞாபகப்படுத்தப்படுகிறது. தௌபா செஞ்சிக்கப்பாடு ஒரு கிளிப் வருகிறது. இஸ்திக்ஃபார் ரசூலுல்லாஹ் ஒரு நாளைக்கு 100 விடுத்தம் செய்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. மாலை நேரத்தில் நானும் நீங்களும் 100 விடுத்தம் இஸ்திக்ஃபார் செய்கிறோம். அல்லாஹு அக்பர். மிகப்பெரிய நியமத், மிகப்பெரிய நியமத். நமக்கு நன்மைகளை ஞாபகப்படுத்துறதும், தீமைகளிலிருந்து எங்களை துரத்தி எங்களை தூரமாக்கி வைக்கின்ற உபதேசங்கள் வரும் பொழுதெல்லாம் நீங்க செய்யறதுக்கு முன்னாடிங்க சொல்லப்பட்ட செய்தி யதார்த்தமானது. என்னிலே குறை இருக்கின்றது, நான் தவறு செய்கிறேன், நான் இபாதத்தில் சடைவடைந்திருக்கிறேன், இபாதத்தில் பொடுபோக்காக இருக்கிறேன். ஏன் என்னால் சுபஹ் தொழுகைக்கு போக முடியாது? ஏன் என்னால் தஹஜ்ஜுக்கு எழும்ப முடியாது? அல்லாஹ் தானே என்னை சங்கைப்படுத்தி வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அவ்வளவு மிகப்பெரிய நியமத்தை எடுத்துக்கொண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்தாமல் நான் இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை திருத்திக் கொள்வதற்கு இந்த மாதிரியான உபதேசங்கள் எல்லாம் அல்லாஹ் நமக்கு செஞ்ச மிகப்பெரிய நியமத். அதனாலதான் ஜும்மாக்கு நேர காலத்தோட வரணும். அதனாலதான் ஜும்மாக்கு நேர காலத்தோட வரணும். எங்களுக்கு ஒரு கிழமைக்கு ஒருக்கா எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த பள்ளிவாசல் இருக்கின்றதே உங்களுக்கு தெரியும். இப்போது கதவுகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கின்றது. ஒரு கதவு மாத்திரம் திறந்து விடப்பட்டிருக்கின்றது. எல்லா பக்கத்திலேயும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் அஹப்புல் பிலாத், உலகத்திலே மிக சிறந்த இடம். உலகத்திலே மிக சிறந்த இடம் கடை அல்ல, பாடசாலை அல்ல, கிளப் அல்ல. அல்லாஹ்வை சுஜூது செய்கின்ற பள்ளிவாசல் உலகத்திலே மிக சிறந்த ஒரு இடம், அல்லாஹ் விரும்பிய இடம். அல்லாஹ்வை சுஜூது செய்து மனக்கவலைகளை அல்லாஹ்விடத்தில் முறையிடுவதற்கு ஓடோடி வருகின்ற இடம் மனிதர்கள் எல்லாம். அந்த இடத்துடைய வேலை நீங்கள் எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறைபாடோடு இருக்கின்றது. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் நீங்கள் பணம் கொடுத்திருக்கின்றீர்கள், ஆனால் குறைபாடோடு இருக்கின்றது. குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்பட்டால் இப்போது நடக்கின்ற நிகழ்ச்சிகளை விட உச்ச பயனை அடைந்து கொள்ளலாம். குறைபாடுகளை யார் நிவர்த்தி செய்வது? நாம் தானே நிவர்த்தி செய்ய வேண்டும். யாராவது வெளியிலிருந்து வந்து நிவர்த்தி செய்வார்களா? தருவார்கள், அல்ஹம்துலில்லாஹ். தருவார்கள், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் ஒரு பள்ளிவாசல்ல இருக்கின்ற ஜமாத் உறுப்பினர்கள், அந்த பள்ளிவாசலுக்கு கட்டுப்பட்டிருக்கின்றவர்கள், அவர்களுடைய பொருளாதாரத்தை தாராளமாக போட வேண்டிய தேவை இருக்கிறது. மெயின் ரோட்டில் உள்ள பள்ளிவாசல், ஜும்மாவுக்கு அதிகமானவர்கள் வருகிறார்கள். அல்லாஹு அக்பர். தௌவா பிரச்சாரம் இந்த பள்ளிவாசல் இருந்து வேகமாக நடைபெறுகின்றது.
பெண்களுக்கு நிகழ்ச்சிகள், ஆண்களுக்கு நிகழ்ச்சிகள், இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பள்ளிவாசல சரியான முறையில் புனர் நிர்மாணம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாய ஒரு தேவையில் ஊர் ஜமாத்தினர்களும் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் வெளியூர் சகோதரர்கள் வந்தாலும் அவர்களுடைய பங்களிப்பும் என்ன செய்யப்படுகின்றது, தேவைப்படுகின்றது. ரஜப் மாதம் அன்பாதவர்களே, நம் இருக்கிற ரஜப் மாதம் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு அல்லாஹ்வுடைய தூதர் தபூக்கு போறதுக்கு அறிவிக்கிறாங்க. தபூக் யுத்தத்துக்கு போறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறார்கள், ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள். இதே ரஜப் மாதம் தபூக் என்பது அன்பாதவர்களே நீண்ட தூர பிரயாணம், சாதாரணமல்ல. பாலைவனத்திலே கடுமையான வெயிலில் பிரயாணம் செய்ய வேண்டும். பாலைவனத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அறிவிக்கிறார்கள், பாலைவனத்திலே கடும் வெயிலில நீண்ட தூரம் பிரயாணம் செய்யணும். ரோம் இருக்கல் மன்னன் கிட்டத்தட்ட 3000 படை வீரர்களை திரட்டியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க இங்க வராம அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா, இங்கிருந்து அங்க போறதுக்கு முடிவு செஞ்சாங்க. போறதுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை, போறதுக்கு வசதி இல்லை. ஒரு புறத்திலே அன்பார்ந்தவர்களே கடும் வெயில் காலம், மதீனாவில் பேரித்தம்பழங்கள் எல்லாம் கொய்து அறுவடை செய்யக்கூடிய ஒரு நேரம். சுப்ஹானல்லாஹ், ஒரு வருஷத்துக்கு ஒரு மட்டும் வரக்கூடிய பேரித்தம்பழத்தை அறுவடை செஞ்சாதான் அந்த குடும்பத்துடைய வாழ்க்கையே இருக்கிற நிலைமையில சஹாபாக்குடைய மனசை நீங்க பாருங்க, சஹாபாக்குடைய மனசை பாருங்க. மதீனால அறிவிக்கப்படுகின்றது, போருக்கு போறதுக்கு ரெடியா, அங்க போறதுக்கு வாகனம் இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசல் அறிவிச்சிட்டு இருக்கிறார். இதோ வருகிறார் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். 1000 தினாரை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். 1000 தினார், 100 கழுதைகள், 100 ஒட்டகைகளை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, உஸ்மான் அலி அவர்கள் கொடுக்கிறாங்க. 1000 தினார், ஒரு தினார் எடுத்து ரசூலுல்லாஹ் புரட்டி புரட்டி பார்க்கிறார். எல்லாம் புதுசு, எல்லாம் புதுசே. உஸ்மான் அலி அவர்கள் கொடுத்த தீனார்கள் எல்லாம் புதுசு, ரசூலுல்லாஹ் கண்ணால பார்க்காத தீனார்கள். அப்போதான் பார்க்கிறாங்க, நபி இல்ல. நபி சொல்கிறார், எனக்கு அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்வதற்கு பணத்தை கேட்கிறாரு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய செல்வந்தர், கஞ்சத்தனம் படல. மதீனத்து சஹாபி அப்படியே கொண்டு வந்து பொருளாதாரத்தை கொடுக்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் ரலி அவர்கள் கொண்டு வந்து கொடுக்கிறாங்க, உமர் ரலி அவர்கள் கொண்டு வந்து கொடுக்கிறாங்க, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலி அவர்கள் கொடுக்கிறாங்க, சாத் இப்னு உபாதா ரலி அவர்கள் கொடுக்கிறாங்க. எல்லாரும் கொடுக்கிறாங்க. அன்பானவர்களே, பெண்கள் எல்லாம் என்ன செய்தார்கள், தேவையான நேரத்தில், தேவையான நேரம் அன்பானவர்களே பள்ளிவாசலுக்கு இப்போது தேவைப்படுகின்றது. இந்த பள்ளிவாசலை புனர் நிர்மாணம் செய்வதற்கு தேவையான ஒரு சந்தர்ப்பத்திலே நானும் நீங்களும் இருக்கிறோம். அதே நேரத்தில் தபூக்கு தேவையான நேரத்தில் இருக்கின்ற சஹாபாக்கள் எல்லாம் கொண்டு வந்து அப்படியே கொட்டினார். பெண்கள் எல்லாம் தங்களுடைய காதுகளிலே போட்ட வளையல்களை எல்லாம் கொண்டு வந்து கொட்டினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு பாருங்க வரலாறு, தபூக்குடைய வரலாறு படிச்சு பாருங்க, சூரா தௌபால வரும். அந்த தபூக்குடைய யுத்தத்துக்கு முனாஃபிகீங்களை தவிர வேற யாரும் வராம நிக்கல. குறிப்பிட்ட 3 சஹாபாக்கள் நின்ற வரலாறை அல்லாஹ் சொல்கின்றது. ரசூலுல்லாஹ்க்கு வாராங்க, ரசூலுல்லாஹ்க்கு வாராங்க, யா ரசூலல்லாஹ் நாங்களும் வாரமே யுத்தத்துக்கு போறதுக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யுத்தத்துக்கு போறதுக்கு வாகனம் இல்லப்பா. சிலர்கள் எல்லாம் ஒரு கைப்பிடி அளவு கோதுமை, சிலர்கள் எல்லாம் ஒரு கைப்பிடி அளவு பேரித்தம்பழம். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டவுடனே அந்த யுத்தத்துக்காக அந்த சஹாபாக்கள் கொண்டு வந்து இருந்ததை கொடுத்தார்கள். சிலர்கள் எல்லாம் அழுதார்கள். வீட்டுக்கு போய் நைட்ல போய் என்ன செய்தார்கள், அழுதார்கள். கண்களில் இருந்து கண்ணீர் சாறை சாறையாக வடிந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கின்ற நேரத்தில் இந்த தர்மத்தை செய்யறதுக்கு என்னிடத்துல பொருளாதாரம் இல்லையே என்று கவலைப்பட்டார்கள். அன்பானவர்களே,
சந்தர்ப்பம் வந்திருக்கின்றது. சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இதுக்கு பின்னால சந்தர்ப்பம் சில நேரங்களில் கிடைக்காமல் போகலாம், சந்தர்ப்பம் நழுவி போகலாம். நபி தோழர்கள் கஞ்சப்படல, நானும் நீங்களும் கஞ்சப்பட்டால் அல்லாஹ் திருமறை அல் குர்ஆனிலே ஒரு எச்சரிக்கை செய்கிறான். எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு எச்சரிக்கை செய்கிறான். சூரா ஃபத்ஹிலே 38வது வசனம். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யும்படி சொன்னார். அன்பார்ந்தவர்களே, அவர்கள் எல்லாம் கஞ்சத்தனம் படுகிறார்கள், பயப்படுறாங்க. இல்லாமல் போயிருமோ, என்னமா நடந்துருமோ பயப்படுறாங்க. பயப்படக்கூடிய சூழலில் வாழ்கிறோம். நாளுக்கு நாள் பொருளாதாரம் வீழ்ச்சிக்கு போய் செலவுகள் எல்லாம் ஒன்றுக்கு டபுள் மடங்காகி போகிற காலம் நாடு நீங்கள் அன்பார்ந்தவர்களே. பிசினஸ்கள் கடையில கேட்டு பார்த்தா பிசினஸ் நடக்காத ஒரு காலம். அல்லாஹ் நம்முடைய ஈமான பார்க்கிறதுக்கு, நம்முடைய கரம், நம்முடைய தர்மத்தை பார்க்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இந்த பள்ளிவாசலுடைய புனர் நிர்மாணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களோட தரையில வச்சிருக்கிறான். அல்லாஹ் நம்ம என்ன செய்கிறோம்? ஃபைன்னமா யப்கலு அன் நஃப்ஸிஹி, கஞ்சத்தனம் படுகிறார்களா? அவங்களுக்கு தான் கஞ்சத்தனம் படுகிறார்கள். வல்லாஹு கனியுன், அல்லாஹ் செல்வந்தன், வஅன்துமுல் ஃபுகரா, நீங்கள் ஏழை என்று அல்லாஹ் சொல்கிறான். இதெல்லாம் பெருசு இல்ல, இதெல்லாம் பெருசு இல்ல. அடுத்ததாக அல்லாஹ் ஒரு வசனம் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? وَإِن تَتَوَلَّوْا يَسْتَبْدِلْ قَوْمًا غَيْرَكُمْ. கேட்கிற நேரத்துல, தேவையான நேரத்துல நீங்க யாரும் பொருளாதாரத்தை கொடுக்காம இருந்தா, பணத்தை கொடுக்காம இருந்தா அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? உங்களை எல்லாம் மாற்றி விடுவான். அல்லாஹ் யஸ்தபதில் கைரக்கும், உங்களை மாத்தி போட்டு இந்த இடத்துக்கு, இந்த புனர் நிர்மாணத்துக்கு, இந்த வேலையை செய்யறதுக்கு புதிய ஒரு ஜெனரேஷன் அல்லாஹ் கொண்டு வருவான். அவங்க எல்லாம் உங்கள மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் உங்கள மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் மாத்துறாண்டா என்ன தெரியுமா? சில நேரங்கள்ல பொருளாதாரத்தை இல்லாமல் ஆக்கிடுவான், அழிச்சிடுவான். பொருளாதாரத்தை நஷ்டத்தை ஏற்படுத்திடுவான். அல்லாஹ் அதை ஏற்படுத்தி கோடி கோடியான சொத்துக்கு பெருமதியான அந்த சொத்துக்கள் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நானும் நீங்களும் பார்த்து கொண்டிருக்கும் போதே சமுதாயத்தில் அல்லாஹ் இன்னொரு ஜெனரேஷன் கையில் அல்லாஹ் கொடுத்துருவான். நாங்க கட்டில் இருப்போம், நாங்க வீட்டில் இருப்போம். எங்கள்கிட்ட கேட்ட நேரத்தில் நாங்க யாரும் பெருசா அசைக்கல, குடுக்கல்ல. நோயாளியாக வயதுக்கு போய் எல்லாம் இழந்து பார்ப்போம். ஒரு கூட்டம் வரும் இன்ஷா அல்லாஹ் இந்த பள்ளிவாசலுக்கு, அல்லது இந்த உலகத்தில் ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டம் உங்கள மாதிரி பின்னிக்க போக மாட்டார்கள். அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதை, அல்லாஹ்வுடைய மஸ்ஜித், தஅவா என்று கேட்ட உடனே அவர்களுடைய பொருளாதாரத்துல கஞ்சத்தனப்படாம கொடுக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் இந்த உலகத்துல கொண்டு வருவான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மனிதர் வந்தார்கள். சிலர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஐயு ஸதகா அலம், தர்மத்திலே மிக சிறந்தது எது என்று கேட்டாங்க. தர்மத்திலே மிக சிறந்தது எது? தர்மம் என்பது பறந்து விரிந்தல். அன்பார்ந்தவர்களே, தர்மத்தில மிக சிறந்தது எது? அல்லாஹ்வுடைய தூதர் அமைதியாக சொன்னார்கள், நீ உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கும் போது தர்மம் செய், அது சிறந்தது என்று சொன்னார்கள். நோய் வந்ததுக்கு பின்னால, நோய் வந்து மரணப்படுக்கையில் இருக்கும் போது, நோய் வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கும் பொழுதெல்லாம் அங்க ஒரு 10 லட்சம் கொடுங்க, இங்க ஒரு 30 லட்சம் கொடுங்க, அங்க ஒரு 40 லட்சம் கொடுங்க, அந்த பள்ளிக்கு ஒரு கோடி கொடுங்க, அங்க வேலை நடந்து இருக்குது என்று சொல்றதை விட உன்ன உடம்புல தெம்பு இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, தாராளமா நீ கொடுக்கிறியா, அது சிறந்தது என்று சொன்னாங்க. இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபக்ரை பயப்படுகிறான், வறுமை வந்துரும் என்று நிற்கிறான், கொடுத்தா பிசினஸ்க்கு பணம் இல்லாமல் போகலாம் என்ற ஒரு பயத்தோடு வாழ்கிற ஒரு காலம். பயத்தோடு இருக்கிற நேரத்தில்
சொத்தில ஆசையோடு இருக்கிற நேரத்தில், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிற நேரம், வறுமையை பயப்படுகிறான், சொத்தில ஆசை, ஆர்வம், தேடணும் தேடணும் என்ற ஆசையோடு இருக்கிற நேரத்தில் உன்னுடைய பொருளாதாரத்தை நீ கொடுக்கிறியா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்ன தெரியுமா? அதுதான் சிறந்த தர்மம் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிற்படுத்திடாதீர்கள். உங்களுடைய தொண்டை குழியை உயிர் அடைக்கும் வரைக்கும் உங்களுடைய சொத்தை தர்மம் செய்யாமல் நீங்கள் பிற்படுத்தாதீர்கள். தொண்டக்குழிய உயிர் வந்து அடைச்சிட்டா, காலில் இருந்து வந்து தொண்டக்குழியில உடம்பு வந்து உடம்பெல்லாம் அப்படியே செயலிழந்து போய் உடம்புடைய பகுதிகள் எல்லாம் சூடு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் பொழுது கண்கள் பார்த்து கொண்டிருக்க, பிள்ளைகள் எல்லாம் சூழ இருக்க, இந்த பகுதி மட்டும் ஆடுமே. அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் செலவு செய்ய வேண்டாம் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப அது ஓண்டதல்ல, அது உன்னுடைய துர்ரியா, உன்னுடைய பரம்பரைக்குரிய சொத்து என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். மரண நேரத்தில் தர்மம் செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள். மரணம் வருவதற்கு முன்னால் தர்மம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு மனிதனுடைய சொத்திலே அவன் சாப்பிட்டது, அவன் உடுத்தது, அவன் தர்மம் கொடுத்து சேமித்ததுதான் அவனுடைய சொத்து என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்த அனைத்துமே அது உன்னுடையது இல்ல, உன்னுடைய பரம்பரைக்குரியது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதனாலதான் மரண தருவாயில் மனிதன் அல்லாஹ்வோடு பேசுகிறான். மரண நேரத்தில் அன்பார்ந்தவர்களே, மரண நேரத்தில் மலக்குமார்கள் எல்லாம் எங்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு வந்து கண்ணு கட்டிய தூரத்தில் நிற்கும் பொழுதும் இந்த உலகத்தில் இருந்து விடைபெறக்கூடிய மனிதன் ரப்போடு பேசுகிறான் என்பதாக அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான். எதை பேசுவான்? என்ன பேசுறதுக்கு இருக்குது? என்ன தேவை இருக்குது? அவன் கடைசி ஆசை, அவன் கடைசி நேரத்தில், இறுதி நேரத்தில் அவன் ஒரு ஆசையை நிறைவேற்றுறதுக்கு அல்லாஹ்ட்ட அனுமதி கேட்கின்ற நேரம் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் திருமறை அல் குர்ஆனிலே. அது என்ன நேரம் அன்பார்ந்தவர்களே? வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாஹும், அவர்களுக்கு கொடுத்த செல்வத்தில் இருந்து அவர்கள் செலவு செய்து கொள்ளட்டும். மின் கப்லி அய்யத்திய அஹதுகுமுல் மௌத், அவர்களில் உங்களில் ஒருவருக்கு மரணம் வந்து சேர்றதுக்கு முன்னுக்கால கொடுத்திடுங்கப்பா என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மரணம் வந்து சேர்றதுக்கு முன்னுக்கால கொடுத்து உங்களோட மீதான பாரமாக்கி கண்டு சொல்கிறான். மரணம் வந்து கடைசி நேரத்தில் கோடி கோடியா லட்சக்கணக்கில் நம்ம வச்சிருக்கும் போது அதுவெல்லாம் நம்முடைய குடும்பத்தார்களுக்கு உனக்கு இருக்கிறத நீ செஞ்சிக்க சொல்கிறான் அல்லாஹ். என்ன கேட்பாடாம் அல்லாஹ்? லவுலா அஹர்தனி இலா அஜலின் கரீம், ரப்பே ரஹ்மானே கொஞ்ச நேரம் டைம் தாயா அல்லாஹ், கொஞ்ச நேரம் டைம் தாயா அல்லாஹ், ஃபஸத்தக வகும் மினஸ் சாலிஹீன், தர்மம் செஞ்சிட்டு வாரேன், பணத்தை கொடுத்துட்டு வாரேன், அல்லாஹ்வுக்காக என்னுடைய பணத்தை நான் தர்மம் செஞ்சிட்டு வாரேன், எனக்கு கொஞ்ச நேரம் தாயா அல்லாஹ் என்று அவனுடைய கடைசி நேரத்தில், அவனுடைய இறுதி நேரத்தில் ஆசையை அல்லாஹ்விடத்தில் வெளிப்படுத்துவான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். நேரம் தரப்பட மாட்டாது அன்பார்ந்தவர்களே, அந்த நேரத்தை தந்து வச்சிருக்கிறான், எல்லோருக்கும் தந்திருக்கிறான். தொண்டக்கூடிய உயிர் அடையல அல்லாஹ்ட்ட கேட்கிறதுக்கு இப்ப அந்த சந்தர்ப்பத்தை தந்து வச்சிருக்கிறான். அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சந்தர்ப்பத்தை தரமாட்டான் என்பதை மனதிலே வைத்து இந்த பள்ளிவாசலுக்குரிய உங்களுடைய தர்மங்களை இரகசியமாகவும் பகிரங்கமாகவும் நீங்கள் வாரி வழங்கி இந்த பள்ளிவாசலுடைய புனர் நிர்மாணத்துக்கு நீங்கள் வாய்ப்பளிங்கள் என்பதை கூறி நான் முதலாவது ஹுத்பா உரையை முடித்து விடைபெறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரர்களே, உண்மையாகவே யதார்த்தமாகவே நிறையவே நீங்கள் செலவு செய்கின்றீர்கள். அல்லாஹ் உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் வளர்க்க வேண்டும். ஆனாலும் பள்ளிவாசல்களை பொறுத்தவரையில, இலங்கை நாட்டில் பள்ளிவாசல்களை பொறுத்தவரையில நாங்க ஏனைய விஷயங்களுக்கு செலவு செய்யறதை விட பள்ளிவாசலுக்கு அதனுடைய வேலைகளை செய்யறதுக்கு, நான் சொன்னது புனர் நிர்மாணம், இது புனர் நிர்மாணம் அல்லாத வேலை. இந்த கரண்ட் பில் இருக்குது, தண்ணி பில் இருக்குது, பள்ளிவாசல்ல கடமையாற்றுகின்ற
உலமாக்களுடைய சம்பளத்துடைய நிலை அல்லாஹு அக்பர். பள்ளிவாசலில் கடமை செய்கின்ற முஅத்தினுடைய சம்பளத்துடைய நிலை வெக்கி தலை குடிய வேண்டும் நாளும் நீங்களும். அதே சம்பளத்தை நிர்வாகிகள் எடுப்பார்களா? அதே சம்பளத்தை ஊர் ஜமாத்தில் இருக்கின்ற எவராவது எடுப்பார்களா? வெறுமனே 50,000, வெறுமனே 30,000, வெறுமனே 60,000. அன்பானவர்களே, மனசில்லையா யாருக்கும்? மனசில்லையா யாருக்கும்? அவங்களுக்கு இதயம் இல்லையா? அவங்களுக்கு ஏதாவது தேவைகள் இல்லையா? மனைவி பிள்ளைகள் இல்லையா? பயணங்கள் யாரும் போகாமல் இருக்கிறார்களா? ஏன் பள்ளிவாசல் நிர்வாகங்களும் ஜமாத்தாரும் இன்னும் மாறாமல் இருக்கின்றது என்பதுதான் ஒரு ஆச்சரியம். அன்பானவர்களே, பள்ளிவாசல் நிர்வாகங்களும் அதனுடைய ஜமாத் உறுப்பினர்களும் இன்னும் ஏன் மாறாமல் இருக்கின்றார்கள்? நம்மளே சொல்வோம் என்ன தெரியுமா? எனக்கு ஒரு மாசத்துக்கு 1 லட்சத்துக்கு மேல தேவை. எங்களோட வீட்டுல நாங்க 2 பேர் தான். 2 பேருக்கு 1 லட்சம் தேவையா மாசத்துக்கு? பள்ளியில கடமையாட்டுகின்ற அவரை மௌலவி 4 புள்ள, அவருடைய சம்பளம் 60-70, அதோட முடிச்சு. பள்ளிவாசலுக்கு எவ்வளவு சந்தா? உங்களோட பிள்ளைகளோட டியூஷன் பீஸ் எவ்வளோ? உங்களோட பிள்ளைகளோட டியூஷன் பீஸ் எவ்வளோ? அன்பானவர்களே, டியூஷன் பீஸ், கலை விழாக்கள், நிகழ்ச்சிகள் வரும் பொழுதெல்லாம் தாராளமாக நீங்க கொடுப்பீங்க. சில சந்தாக்கள் மாதாந்தம் நீங்க கொடுப்பீங்க. அல்ஹம்துலில்லாஹ் 1000, 5000 அப்படி எல்லாம் கொடுப்பீங்க. ஆனா பள்ளிவாசலுடைய சந்தா இன்னுமே கீழே நிக்கிறது. எவ்வளவு தெரியுமா? 200 ரூபாய். இந்த லைட் வேலை செய்யறதுக்கு, ஃபேன் வேலை செய்யறதுக்கு, இந்த மைக் வேலை செய்யறதுக்கு, தண்ணியில டப் வாரத்துக்கு, முஅத்தின் என்ன செய்யறதுக்கு, கிளீனிங் பண்றதுக்கு, மௌலவி தொழுவிக்கிறதுக்கு ஒரு மாசத்துக்கு கொடுக்கிற அமௌண்ட் எவ்வளவு? 300 ரூபாய், 200 ரூபாய், சில ஊர்களில் 100 ரூபாய். பள்ளிவாசல் நிர்வாகம் எழும்பியால பேசுறதுக்கு முடிவெடுத்துட்டா எதிர்ப்புகள். ஒரு 1000 ரூபாய் நாங்க ஆக்குவோமே, 1000 ரூபாய் போடுவோமே மாசம், விருப்பம் இல்லை. ஒரு 500 ரூபாய் நம்ம ஆக்குவோமே, விருப்பம் இல்லை. நம்முடைய மனசு பகீலாக இருக்கின்றது. குடுங்கள் அன்பானவர்களே. யாருக்கு கொடுக்கின்றீர்கள் நீங்க? எவர்களுக்கும் கொடுக்கல. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் மாளிகையை சுத்தத்தோடு பேணுதலோடு கடமை செய்கின்றவர்களுக்கு அந்த பணத்தை மனம் வந்து மாசத்துக்கு நான் இவ்வளவுதான் என்கிறத நீங்க நிர்ணயிங்க. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய பொருளாதாரங்களை வளப்படுத்துவார் என கூறி இந்த உரையை முடித்து நான் விடைபெறுகிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.